தலைப்புச் செய்திகள். மந்திரி சபை விரிவாக்கம், 22 புதிய அமைச்சர்களா? காங்கிரசுக்கு 2 இடமா? சிஎம் விஜய் அதிரடி முடிவு. கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் அழைப்பு. யார் யார் அமைச்சர்கள்? உலகின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் உண்மையான தகவல்கள், உடனடி அப்டேட்கள். இது நியூஸ் 14. இப்பொழுது விரிவான செய்திகளை பார்க்கலாம். தாவேகா மந்திரி சபை விரிவாக்கம், அதில் மேலும் 22 மந்திரிகள் பங்கேற்க போகிறார்கள். அதற்கான உத்தேச பட்டியலில் யார் யார் இருக்கிறார்கள்? வெளியான தகவல்களை பார்ப்போம். 60 வருடங்களுக்கு பிறகு புதிய அமைச்சரவையில் காங்கிரஸ் பங்கேற்க போகிறது. காங்கிரசுக்கு 2 அமைச்சர்கள் ஒதுக்கப்பட்டு உள்ளதாக தகவல். அதில் திரு ராஜேஷ்குமார், விஸ்வநாதன், தாரகை கஸ்பர் ஆகிய பெயர்கள் பரிசீலிக்கப்படுவதாக தகவல். இவர்களில் இருவரின் பெயர்களை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாளைக்குள் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சரவையில் பங்கேற்க இரு கம்யூனிஸ்டுகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அழைப்பு விடுத்ததாக தகவல். அவர்களும் நாளைக்குள் தங்களது முடிவை பரிசீலித்து அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது. நாளை கவர்னர் அவர்கள் தமிழகம் வருகை. நாளை மறுநாள் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெறப் போவதாக தகவல். காங்கிரசுக்கு 2 அமைச்சர்கள் போக மீதி உள்ள அமைச்சர்களில் தாவேகா உள்ள திரு முஸ்தபா, மரிய வில்சன், சத்யபாமா பெயர்களும் உள்ளதாக தெரிகிறது. கன்னியாகுமரியை சேர்ந்த தாரகை கஸ்பர் அவர்களுக்கு மீன்வளத்துறை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. தற்பொழுது உள்ள 9 அமைச்சர்களில் சிலருக்கு 2-3 துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் முக்கிய துறைகளை பிரித்து புதிய அமைச்சர்கள் உருவாக்கப்படும். மேலும் 60 வருடங்களுக்கு பிறகு காங்கிரசும் 50 வருடங்களுக்கு பிறகு கூட்டணி மந்திரி சபையும் தமிழகத்தில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் மந்திரி சபை விரிவாக்க செய்திகளுக்கு எம்மோடு இணைந்திருங்கள். இது நியூஸ் 14.